தெளிவான வானிலை அறிக்கை. நான் தான் உங்க கோபிநாதன் பேசுறேன். இன்னைக்கு அக்டோபர் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வானிலை அறிக்கை. இந்த மாத இறுதி வரைக்கும் வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த 3 நாளுமே வானம் மேகமூட்டத்துடன் தான் காணப்படும். அவ்வப்போது லேசான தூறல், சாரல்லாம் இருக்கும். பெரிய லெவல்ல மழைப்பொழிவு இருக்காது. நமக்கு ஞாயிறு இரவு முதல் திருவள்ளூர் முதல் நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் ஞாயிறு இரவு முதல் மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும். குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பகுதிகள், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும். ரொம்பவே அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, நம்மளுடைய வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தாழ்வு மண்டலமாக மாறி தொடர்ந்து பார்த்திங்கன்னா அது புயல் வரைக்கும் உருவாகுமான்னு தெரில. இருந்தாலும் அது தொடர்ந்து ஆந்திரா நோக்கி போகுது. இது ஆந்திரா நோக்கி போனாலும் கூட சென்னையில் ஒரு மழைப்பொழிவை கொடுத்து விட்டு தான் ஆந்திராவுக்கு போகுது. அதனால் ஞாயிறு இரவு முதல் சென்னையில் மழை தொடங்கும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் வரைக்கும் நமக்கு சென்னையில் மழைப்பொழிவு இருக்கலாம். ஒரு நல்ல மழைப்பொழிவே சென்னை உள்ளிட்ட திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டங்களில் இருக்கும். வேலூருக்கு கிழக்கு பகுதி, புதுச்சேரிக்கு வடக்கு பகுதி, விழுப்புரத்துக்கு வடக்கு பகுதியில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய். டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் கவலையே பட வேணாம். உங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் மழை இல்லை, பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவும் இல்லை. ஏன்னா அங்கே வயலில் தண்ணி கிடக்கு. எனக்கு தெரியும். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மழையே போதும்னு சொல்கிறாங்க விவசாய பெருங்குடி மக்கள். அதனால் யாரும் கவலைப்பட வேணாம். ஏரி குளங்கள் நிரம்பாமல் உங்கள் ஊரில் இருந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிரப்போம். பொறுமையாக இருங்க. இந்த நிகழ்வுகள், இந்த இப்போ சுழற்சி எங்கே போகுதா, ஆந்திராவுக்கு தான் போகுதா, இல்லை மறுபடியும் திடீர்னு எங்கேயாவது திரும்பிடுமான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் உறுதியாக வரக்கூடிய திங்கள், செவ்வாய்க்கு நம்மளுடைய வடகோடி மாவட்டங்களில் மழையுடைய தீவிரம் ரொம்பவே கூடுதலாக இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய சென்னையில் மழை என்பது ஞாயிறு இரவு முதல், ஞாயிறு இரவு, திங்கள், செவ்வாய் இந்த 2 நாட்களும் மழை இருக்கும். இதே போல் வானிலை செய்திகளை கேட்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.